ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விக்கீஸ் ஃபைனான்ஸ் வேர்ல்ட். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்பவுமே ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் பாண்டு நீங்கள் எந்த பாண்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற பாண்டு ஒரு ராங்கான பாண்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் வரதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குது. பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வரும், எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணுறது நல்லது, எப்படி ஒரு பாண்டை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத A to Z கிளியராக இது வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, நிறைய பேர் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனே ஃபாஸ்ட் ஹை ரிட்டர்ன்ஸை பார்த்து பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. 10% வந்திருக்கு, 11% வந்திருக்கு அப்படின்ட்டு பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ரிட்டர்ன்ஸை விட பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸை விட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். யார் பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க? ஒன்று கவர்மெண்ட்டு, இன்னொன்று கார்பரேட். கவர்மெண்ட் பாண்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு பாண்டு தான். கார்பரேட் பாண்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இஷ்யூ பண்ணுற பிராண்ட் என்ன, அவங்க எவ்வளோ நாளாக மார்க்கெட்டில் இருக்கிறாங்க, அந்த பிராண்டு மேலே ஏதாவது நெகட்டிவ் ஷேட் இருக்கா, கம்பெனி கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்களா, டெப்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா, இயர் ஆன் இயர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். கவர்மெண்ட் பாண்டுக்கு நம்ம இவ்வளோ செக் பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு செக் பண்ணால் கூட போதும். ஆனால் கார்பரேட் பாண்ட் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணாமல் பிளைண்டாக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மாக அது ஃபெயிலாக இருக்க அதிக சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற பாண்டுக்கு கிரெடிட் ரேட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற பாண்டில் AAA ஆர் AA+ கிரெடிட் ரேட்டிங்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருக்கிறத பாண்ட் சூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, AA+ இருக்கு, இல்லை BBB இருக்கு, இருந்தாலும் அந்த பாண்ட் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கு, அப்போ ஏன் நான் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பாண்டு எல்லாமே ஹை ரிஸ்க் பாண்ட்ஸ். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஹை கிரெடிட் ரேட்டிங்ஸ் இருக்கிற பாண்ட் சூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃப்டியான ஆப்ஷன்ஸ். மீன்ஸ் AA+ ஆர் AAA+. இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணலாம், டைம் பீரியட் என்ன அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஷார்ட் டைம் 1 to 3 years, இன்னொன்று மிட் டைம்ஸ் 3 to 5 years, இன்னொன்று லாங் டைம் 5+ years. நீங்கள் பிகினர் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மிட் டைமாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 3 to 5 yearsக்குள்ளே அந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் க்ளோஸ் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் டூ லாங் லாக்இன் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 5+ yearsக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்காத உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷனை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கை கொடுக்கல, ஒருவேளை பேட் சுச்சுவேஷனாக இருக்குது, ரிட்டர்ன்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு ஹெட்டாக்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக மிட் டைமாக சூஸ் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸுக்கு போகலாம். ரிட்டர்ன்ஸில் FDயை விட கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும், கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நிறைய பேர் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. FD ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது? 6% to 7%. இந்தியாவோட இன்ஃப்ளேஷனு 5 to 7% இருக்குது. அப்போது FDயில் 6% வந்தாலும் நம்ம இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணும்போது FD இஸ் பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லையா. அப்போ நம்ம சூஸ் பண்ணுற பாண்டுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி பாண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 7.5 to 9% இருக்குன்னா அது குவாலிட்டியான பாண்டு நடத்தும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சில பாண்ட்ஸில் 10%, 11% போட்டிருப்பாங்க. நான் ஏன் அதை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி 11% சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே தான் ட்ராப்பில் மாட்டுறீங்க. ஹிடன் ரிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுற பாண்டில் 11% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் ஏன் 11% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் கொஸ்டின் பண்ணணும். அப்போ அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெஸ்ட் குவாலிட்டியான பாண்டோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 7.5, 8 ஆர் 9% இருந்தாலே தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லது. ஷார்ட் டைம் ரிட்டர்ன்ஸ் தயவு செஞ்சு பாண்டில் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற பாண்டோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் ஒரு ரிட்டர்ன்ஸ் அமையும். ஷார்ட் டைமில் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இருக்கும், அந்த கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஷார்ட் டைம் வாலட்டிலிட்டி டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு லாங் டைமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். நீங்கள் சூஸ் பண்ணுற பாண்டில் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கேபிட்டல் எவ்வளோ உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. உங்கள் கேபிட்டலை பொறுத்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஒரே ஒரு பாண்டில் நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6,000 வைக்கல, ஒரு கவர்மெண்ட் பாண்டை சூஸ் பண்ணிக்கோங்க, அது சேஃப்டிக்கு. மற்ற 2 கார்பரேட் பாண்ட்லையும் ஒரு ஹை ரிஸ்க்குக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, கவர்மெண்ட் பாண்டில் 2,000, மற்ற 2 கார்பரேட் பாண்டும் சேர்த்து 4,000 சேர்த்து அந்த 6,000 நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்மூத்தாக ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கெல்லாம் கிடையாது. FDக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும். கரெக்ட் டைம், கரெக்ட் பாண்ட் ப்ளஸ் பேஷன்ஸ், இது மட்டுமே இருந்தால் போதும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா ஸ்மூத்தாக ரன் ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓகே, உங்களுக்கு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.
தேங்க்யூ.